கோவையில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு சார்பில் சிவாச்சாரியார்களுக்கு பூணூல் போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆவணி மாதத்தில் பௌர்ணமியும் அவிட்டம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே ஆவணி அவிட்டமாக கொண்டாடப்படுகிறது. ஆவணி அவிட்டம் என்று சொன்னாலே பூணூல் மாற்றும் ஒரு நிகழ்வு என்றுதான் முதலில் நினைவுக்கு வரும். பூணூல் அணியும் வழக்கம் உள்ளவர்கள், குறிப்பாக பிராமண குலத்தவர்கள், விடியற்காலையிலேயே குளித்து நீர்நிலைகளின் அருகில் அல்லது ஏதேனும் ஒரு கோவிலில் ஒரு குழுவாக சேர்ந்து புரோகிதர் மந்திரம் சொல்ல பழைய பூணூலை மாற்றி புதிய பூணூலை அணிந்து கொள்வார்கள். அந்த வகையில் கோவையில் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு சார்பில் நிறுவனர் கலிபோர்னியா சுவாமிநாதன் ஆணைக்கிணங்க சிவாச்சாரியார்களுக்கு பூணூல் போடும் நிகழ்வு நடைபெற்றது. கோவை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ தாய் மூகாம்பிகை கோவில் வளாகத்தில் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் மணிகண்ட சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செல்லமுத்து சிவாச்சாரியார், ரவிச்சந்திர சிவாச்சாரியார், சோமசுந்தரேச சிவாச்சாரியார், செந்தில் சிவாச்சாரியார், ஐயப்ப சிவாச்சாரியார், நடராஜ சிவாச்சாரியார், ஐயப்பன் சிவம், ஹரி சிவம், ஹரி பிரசாத் சிவம், சிவகடேஷ் சிவம், ஸ்ரீஹரி சிவம், சிவஸ்திரீகள் வேதநாயகி, கோமதி, கனகதாரா, விஜயலட்சுமி, சரஸ்வதி, செல்லம்மா, அமலா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இருங்க, இந்த பையனோட காயத்ரி ஜெபம் பண்ணுங்க. ஆமா, இருங்க, இந்த பையனோட காயத்ரி ஜெபம் பண்ணுங்க. ஆமா.